இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 113 அதிகாரம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ தேவன் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை, எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அவங்கள புழுதியில கடக்கிறவங்கன்னா ஒருவரும் அவங்கள மதிக்காத நிலையில, கண்டு கொள்ளாத நிலையில இருக்கிற அவர்களை தேவன் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம், எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளிமையான ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் கூட எளிய நிலைமையிலிருந்து உயர் அதிகாரிகளாய் உயர் பதவிகளில் அவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தேவன் ஒரு மனுஷனை தரித்திரம் அடைய செய்யவும் ஐஸ்வர்யம் அடைய செய்யவும், ஒருவனை தாழ்த்தவும் உயர்த்தவும் கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் அவர்களை பிரபுக்களோட உட்கார பண்ணவும், அந்த மகிமையான சிங்காசனத்திலே அவர்களை சுதந்திரக்க பண்ணவும் கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று அன்னாள் இங்க தன்னுடைய சிறுமைப்பட்ட நிலையில தேவனை நோக்கி அவங்க அவருடைய வல்லமையை இங்க மகிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சிறுமையானவர்களை தேவன், சிறிய நிலையில் இருக்கிறவர்களை தேவன் எப்படி அவங்கள எல்லா இக்கட்டுக்கும் அவங்களையும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார்னா, அவர்களை அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அவர் அறுத்தார்னு சங்கீதம் 107:14 பார்க்குறோம். சிறுமைப்பட்டவர்கள், அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள், அந்தகாரம்னா இருளில் இருக்கிறாங்க, அந்த இருளில் இருந்து தங்களால் விடுவித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்க, மரண இருளில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இன்றைக்கு அத்தகைய மரண இருளில் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அவர் அறுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம் சிறுமைப்பட்ட நிலையிலிருந்து நம்மையும் அவர் உயர்த்த வல்லமையுள்ள. இன்னைக்கு எத்தனையோ வேலை ஸ்தலங்களில் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த திறமைக்கு மதிப்பு கொடுக்காம அவங்கள தாழ்த்தி போடுகிற உயர்மட்ட அதிகாரிகளை பார்க்க முடியும். அப்போ அந்த எல்லைகளில் எல்லாம் கர்த்தர் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களை தேவன் உயர்த்த வல்லவர். ஏன்னா அவர் பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார்னு லூக்கா 1:52 பார்க்குறோம். பசியுள்ளவர்களை நன்மையினாலே நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை கூட தேவன் வெறுமையாய் அனுப்பிவிட்டார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களே அவர் உயர்த்துவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையிலே உங்கள் வேலை செய்யும் ஸ்தலங்களில் அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சிறுமையிலும் எளிமையிலும் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நீதிமான் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்குது, அவருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்குது. அப்போ அவர்களை தேவன் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கா. நீ இன்றைக்கு உண்மையும் உத்தமமாய் நீதியும் நியாயத்தையும் நடப்பித்து கொண்டு உன் வேலை ஸ்தலத்திலே நீ காணப்படுவாயானால் உன் சிறுமையை தேவன் நீக்கி உன்னை அந்த எளிமையான நிலையிலிருந்து உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார பண்ண தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 7:8 அதிகாரம் 8-9 வசனத்தில் பாருங்க, இங்க தாவீதை குறித்து சொல்லப்படுது. தாவீது ஆடுகளுக்கு பின்னே மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனாக இருந்தார். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவர் அருமையானவராக இருந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட அவர் கூட பிறந்த 7 சகோதரர்கள், இவர் தான் 8வது பிள்ளையாக இருந்தார். ஆனால் இவர் சிறு பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து ஆடுகளை மேய்க்கிறவரா இவரை அந்த குடும்பத்தில் வைத்திருந்ததை பார்க்குறோம். அப்படிப்பட்டவரை, சிறுமைப்பட்ட நிலையில் இருந்த தாவீதை தேவன் ராஜாவாய் உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ராஜாவாய் உயர்த்தினார். இதான் வசனம் சொல்லுது பாருங்க இங்க. இப்போதும் நீ தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நீங்க கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சிறுமைப்பட்ட நிலையில் இருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவரை எண்ணெயினாலே அவரை அபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக உயர்த்தினதை பார்க்குறோம். அப்போ சிறுமையான நிலையில் இருக்கிறவர்களை தேவன் உயர்த்த வல்லமையுள்ளவர். நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எந்த திசையிலும் நமக்கு ஜெயம் வந்துடும் நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது சங்கீதம் 75:6-7 பாருங்க, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வனாந்திர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. ஏன்னா
தேவனே நியாயாதிபதி. அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். அப்போ தேவனிடத்துல தான் அந்த ஜெயம் இருக்குது. இன்னைக்கு சிறுமைப்பட்ட நிலையில இருக்கிறவங்க, நீங்க உயர் அதிகாரியினால நெருக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை நீங்க வசிக்கிற இடத்துல கூட நீங்க சிறுமைப்பட்டு தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கலாம், பரியாசம் பண்ணப்பட்ட நிலையில இருக்கலாம், நிந்தைக்கு உட்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்ப ஏன்னா தேவன் நித்திய நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்த வல்லமில்லை. உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் நிந்தையை நீக்கி அந்த எல்லையிலே உங்கள் பேரை பெருமைப்பட்டவும் கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபு இங்க சொல்றார் பாருங்க. யோபு 36ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல பார்க்கும்போது, அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அப்போ துன்மார்க்கனை பிழைக்க ஒட்டார். இன்னைக்கு பார்க்குறோம், துன்மார்க்கர்கள் அவங்க செழித்து ஓங்குகிறத பார்த்து இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் துன்மார்க்கனை பிழைக்க ஒட்டாது இருக்கிறார். அவன் உயர்வது போல தான் காணப்படும். ஆனால் ஒரு நேரம் வரும்போது தேவன் அவனை தள்ளி போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் சிறுமை உள்ளவர்களுக்கு தேவன் நியாயத்தை விசாரிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை, எளியவர்கள் நியாயத்தை, விதவைகள், ஏழை எளிய மக்களுடைய நியாயத்தை தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அவர் தன்னுடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்க செய்கிறார்னு வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். இங்கே யோபு சொல்றாரு, ஏன்னா நீதிமான் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கு. நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் அவங்களை எழுந்திருக்க செய்வார் இல்லையா? அவர்களை உயர் ஸ்தலங்களிலே சிங்காசனத்திலே கூட தேவன் உட்கார பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து இப்படியே தான் போகும்னு நம்ம எண்ண வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சிறுமையப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு இருக்கு. ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்களையும் தேவன் கை தூக்கி எடுக்கிறார் இல்லையா? அதான் அப்போ தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் பார்க்கும்போது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இந்த இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரத்திலே உட்காரும்படி செய்து, பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு இந்த உலகத்திலே சகல அதிகாரங்களையும் கொடுத்து, அவரை எப்படி மரண குழியிலிருந்து பிதாவாகிய தேவன் கரம் தூக்கி எழுப்பி அவரை ஜீவனுள்ள தேவனாய் இன்றும் அவருடைய வலது பாரத்திலே உட்கார பண்ணின தகப்பனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்குறோம். தேவன் நம்மையும் அப்படியாக உயர்த்த வல்லமை உள்ளவர். நாம் சிறுமைப்பட்ட நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எளியவர்களின் ஜபத்தை கேட்கிறார். அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருகிறார். இன்னைக்கு அவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமீன்.